குத்திங்க அந்த டைம் காட்டுறதையும் கொஞ்சம் பெருசா தந்துருக்கலாம்ல. ஷேவா நீங்களாம் சொல்லலாம் எங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு. அப்ப எனக்கு தான் ஒரு வேலை எதனா வந்து கண்ணு கோளாரோ. என்னது கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? இருக்கட்டும். போகும்போது வந்து ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இறங்கி நம்ம செக்அப் பண்ணிட வேண்டியதான். ஜப்பா ஜஸ்ட் மிஸ். உண்மையாலுமே கண்ணு தான் தெரியல போல இருக்கு. ஐயோ வாலிப வயசுலேயே கண்ணு தெரிய மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுவேன்? சும்மா சொன்னேன், எனக்கு நல்லா தான் தெரியும். நான் சும்மா அந்த மாரி பில்டப் பண்றேன். நீங்க ஒன்றும் எனக்கு கண்ணு தெரியலாம்னு நினச்சிக்காதீங்க, ஓகேவா? சரி பாடி ஓகே. யாரா இவன்? ஓ மை காட், தப்பெல்லாம் ஏன் மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நாம தான் ஆப்போசிட்ல இருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் பயந்தா வேலைக்கு ஆகாது. இவனுங்களை நம்பி வந்து என்னன்னா ஆப்போசிட்ல ஏறி வந்து தான் இருப்பானுங்க. முன்னாடி போறோம் ஊட்டினே தான் போவானுங்க. நாமளே டைமிங் ஓட்டுற மாதிரி ஓட்ட வேண்டியதான். விலகு சீக்கிரம் விலகு. வேணாம், அந்த போனால் தமிழ்நாடு பஸ் டச் ஆகிடும். நம்ம ரைட் எடுத்தே போயிடலாம். இப்போ டிராஃபிக் போலீஸ் யாரும் இல்லை. ஓகே. ஐயோ டிராஃபிக் போலீஸ் யாரும் இல்லைன்னா